எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நம்ம சைமன் செபாஸ்டியன் அண்ணன் பார்த்தீங்கன்னா அவருடைய பாட்டன் பாரதி இருக்கார் இல்லையா, அவருக்கு புகழ் வணக்க விழான்னு ஒரு விழா எடுத்து கூட்டம் போட்டு நிறையா பேசியிருக்காரு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் பார்த்து ஃபன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது, சாதி மாறிக்கொள்ள முடியாதது, சாதி மாறாது. கிறிஸ்தவனா இருக்கிற நான் இஸ்லாமிய மாறலாம், இந்தா இருக்கிற நான் கிறிஸ்தவனா மாறலாம். ஆனால் பறையனா இருக்கிற நான் ஐயனாக முடியாது, தேவரா இருக்கிற நான் தேவேந்திரா முடியாது, தேவேந்திர இருக்கார் தேவராக முடியாது, படையாச்சி இருக்கிற நான் ஆக முடியாது, சாதி மாற முடியாது. உலகத்திலே ஒரே ஒருவன் தான்டா சாதியவே மாத்திரமே, பாரதி மட்டும்தான்டா. வரை ஐயன் கனகலிங்கத்தை கூட்டிட்டு வந்து மீசை எடுத்து பூணூல போட்டு இன்னையில இருந்து நீ ஐயன் என்று சாதி மாத்தியவன் பாரதி மட்டும்தான். யார் இந்த பூணூலை கேட்டதென்று கேட்டால் சுப்பிரமணிய பாரதி போட்டான்னு சொல்றான்னு சொன்னவன் அவன் தான். பூணூலை போட்டால் ஜாதி மாறிடுமா, உடனே கூப்பிட்டு கோயில் அப்படியே அர்ச்சகர் வேலை கொடுத்துருவாங்க பாருங்க. கொடுத்த அசைன்மெண்ட் எல்லாம் மீறி சங்கிங்களையே ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறார் நம்ம சைமன் செபாஸ்டியன் அண்ணன். கனகலிங்கத்தை கூட்டிட்டு வந்து மீசை எடுத்து பூணூலை போட்டு இன்னையிலேருந்து நீ ஐயன் அப்படின்னு சொன்னாராம் பாரதி. அப்புறம் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதி பாடினது என்னப்பா? ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடினவர் எதுக்காக பூணூலை கொண்டு போய் போட்டாரு? டேய், ஜாதியே கிடையாதுரா, வி ஆல் ஆர் ஈக்குவல்ரா, அப்படி தானே பேசியிருக்கணும். பாரதியார் எதுக்கு பூணூல் போட்டார்ப்பா? இப்போ ஆர்.என். ரவி இருக்கார் இல்லையா, அவரும் இதே தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த ஆளுக்கும் இவர் ஏதாவது பாராட்டு விழா நடத்துவாரா சைமன் செபாஸ்டியன் அண்ணன்? ஐயா ஆர்.என். ரவி அவர்கள் பட்டியலினத்தவருக்கு பூணூல் அணிவித்து அவர்களை சாதி மாற்றம் செய்து பெரும் புரட்சியை நிகழ்த்தினார்னு அவருக்கும் இது மாதிரி ஏதாவது புகழ் கூட்டம் அப்படின்னு எதையாவது நடத்தினாலும் நடத்த வாய்ப்புகள் இருக்கு. இவர் ஆர்எஸ்எஸ், பிஜேபி மற்றும் சங் பரிவார்களின் கைக்கூலி என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் தெரியும். இனிமேல் நம்மெல்லாம் பெருசாக மெனக்கெட வேணாம், இவர் பேசுகிற பேச்சுகள்லையே ஈஸியாக தெரிஞ்சிடும். வெளியே வந்துக்கிட்டு இருக்கு, நிறைய பேர் விலகிக்கிட்டு இருக்கிறாங்க கட்சியிலேருந்து. சங்கி சைமனை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதர்மம் மனோஜ் அண்ணன் போன்ற சில பேர்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா தொகுதியிலையும் போட்டியிட வேட்பாளர்கள் இருப்பாங்களான்னு கூட தெரியாத நிலைமைக்கு தான் இப்போ கட்சி தள்ளப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தம்பிகள் கட்சியை விட்டு வெளியே வந்துடுவாங்க. நான் ஜாம்பியா தான் இருப்பேன், எங்கள் சீமானனுக்கு தம்பியாக தான் இருப்பேன், எனக்கு வேறு உலகத்தில் வேறு வாழ்க்கையே வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க அந்த கட்சிக்குள்ளே இருப்பாங்க. சீமான் அண்ணனுக்கு பின்னாடியே போவாங்க, சைமன் அண்ணனுக்கு பின்னாடியே போவாங்க. போய் வாழ்க்கையை நாசமாக்கி தருதலையாக நடு ரோட்டில் சுற்றுவாங்க. நமக்கு என்ன, நமக்கு நல்ல கண்டென்ட் கிடைக்குங்க, நம்ம ஜாலியாக வச்சு ஃபன் பண்ணலாம், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது, அள்ளி அள்ளி தரேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கண்டென்ட் உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்து குவிச்சு தரேன். தம்பி ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்றான், விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுன்னு. இங்க விதைத்தவனும் உறங்கல, விதையும் உறங்கல. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் நடந்துச்சுல்ல, விஜய் அவர்களை நீ இந்த பக்கம் நெல்லு இல்லைன்னா அந்த பக்கம் நெல்லு, நடுவில் நின்னா லாரியில் அடிபட்டு செத்து போயிடுவேன்னு சொன்னார்ல. அந்த கூட்டத்தில் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. இப்போல்லாம் அங்கங்கே சைமன் அண்ணனுக்கு ஆங்கிலம் தொனிக்குது. நம்ம சைமன் அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி, தமிழோடு ஆங்கிலத்தை கலப்பவன் தன் தாயை, இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை, அந்த மாதிரி சொல்லியிருக்கார் தெரியும்ல. அப்போது இப்போ இவர் ஆங்கிலத்தை கலக்கிறாரு. வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோன்னு சொல்கிறது ஆங்கிலம் தானே, பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறது ஆங்கிலம் தானே. எதுக்கு ஆங்கிலத்தில் பேசுகிறாரு, எதுக்கு ஆங்கில வார்த்தைகளை ஒரு வாயிலிருந்து உச்சரிக்குது? ஃபிடல் காஸ்ட்ரோ இவருக்கு தம்பி ஆயிட்டாராம், தம்பி ஃபிடல் காஸ்ட்ரோ. இதுக்கு வேற இந்த தம்பிகள் எப்படி முட்டு கொடுக்குறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தம்பின்னு எங்களை சொன்னார்ரா, தம்பி ஃபிடல் காஸ்ட்ரோ இப்படி சொன்னார், எப்படி விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லைன்னு சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு தம்பின்னு எங்களை கூப்பிட்டு சொன்னார் அப்படின்னு. அப்படியா? அந்த கூட்டத்தில் இருந்து எல்லாருமே அவருக்கு தம்பியா? தங்கைகள்லாம் இருக்க மாட்டாங்க? தாய்மார்களே தந்தைமார்களே என் உடன் பிறந்தாரே, அண்ணனே அக்காவே தம்பியே தங்கையே அப்படின்னு தானே பேசிக்கிட்டு இருப்பாரு. எல்லாருமே தம்பி ஆயிட்டாங்களா? அங்கே பெண் பாலே கிடையாதா? ஃபிடல் காஸ்ட்ரோவை தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அந்த ஆள். அதுக்கும் வந்து முட்டு கொடுத்து அடி வாங்கி ஓடிக்கிட்டு இருக்கிறானுங்க பைத்தியக்காரனுங்க. இந்த மானுட இனத்துக்கே சைமன் தன்னை ஒரு அண்ணனாக உணர்கிறார். உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே அவர் அண்ணன். ஃபிடல் காஸ்ட்ரோவை தம்பின்னு சொன்ன மாதிரி நாளைக்கு மேதகு பிரபாகரன் அவர்களையும் தம்பின்னு சொல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு கைவினை கலைஞன் 1000 பொம்மையை செய்ய முடியும், 1000 பொம்மை சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை செய்ய முடியாது. ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. பீடி இழுத்தா புகை வரும்,
புகையிலத்தா பீடி வருமா? மேக கூட்டமெல்லாம் சேர்ந்து மலைத்துளிகள் தரும், மலைத்துளிகள்லாம் சேர்ந்து மேக கூட்டத்தை உருவாக்குமா? சுவிட்சு போட்டால் ஃபேனு சுற்றும், ஃபேனு சுற்றினா சுவிட்சு சுற்றுமா? நாய் வால் ஆட்டலாம், வால் நாய் ஆட்ட முடியுமா? ஆனால் ஒன்றுங்க, நல்லா கண்டென்ட் தராருங்க நம்ம சைமன் செபாஸ்டியன் அண்ணே. என் கமெண்ட்டில் பாருங்களேன், அவர் தம்பிகள்லாம் வந்து என்னைய போட்டு அறுத்து கிழிப்பானுங்க. ஒரு ஃபன்னாகவே பார்க்க மாட்டானுங்க. தனி மனித தாக்குதல், அருவருப்பு அப்படின்னு பேசுவானுங்க. அவரே ஃபன் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, அதை எடுத்து வச்சு நம்ம ஃபன் பண்ணுவோம். அதாவது ஒரு வெறுப்புணர்வையே ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்காரு பார்த்தீங்களா? அங்கே ஆட்சியாளர்கள்லாம் நம் எதிரிகள், நம் இனத்தின் பகைவர்கள், அப்படி இப்படின்னு ஒரு வெறுப்புணர்வுலையே வளர்த்து வச்சிருக்காருல. அதனால அவங்கள யாராவது பேசுனா அவங்களுக்கு கோவம் தான் வரும். அது எப்படிப்பட்ட கோவம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வன்மத்தோட கோவமாக இருக்கும். அதாவது அவங்க பேசுறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிற ஒரு மனப்பான்மையிலே இருக்காங்க. அதனால யார் அவங்களுக்கு எதிர்கருத்து வச்சாலோ, அவங்கள விமர்சனம் பண்ணினாலோ, அவங்கள கேலி செஞ்சாவோ அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அப்படியே பட்டன்னு இந்த சரவெடி வெடிச்ச மாதிரி வெடிக்கிறாங்க. பாரதியை நாங்கள் பாட்டன் என்று சொல்லவில்லை என்றால் எங்கள் பரம்பரையே பிழை என்றாகிவிடும். நேரு மாமாவாகி, காந்தி தாத்தாவாகி, சோனியா காந்தி அன்னையாகி, பெரியார் அவர்கள் தந்தையாகி, ஜெயலலிதா அவர்கள் அம்மாவாகும் போது பாரதி எங்களுக்கு பாட்டனாக கூடாதா? சேம் வாய்ங்க, சேம் வாய். என்ன பேசுதுன்னு பாப்போமா? என்னுடைய ஐயாவன், என்னுடைய தாத்தன், நான் அவனுக்கு பேரன். என் ஐயா அவர், என் தாத்தன், நான் ஒரு பேரன். என்ன வாய்டா டேய். நான் தான் பெரியாருடைய பேரன், EVKS கூட இல்லை, நான் கொள்கை பேரன், அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இன்னைக்கு அப்படியே வாய் மாத்தி பேசுது பாருங்களேன். தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னா அந்த மொழியை பேசுகிற கூட்டம் காட்டுமிராண்டி. தமிழனை காட்டுமிராண்டி என்று சொல்லி, அவன் தாய்மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லி, தமிழை சனியன் என்று சொல்லிவிட்டு உலகத்துல ஒரே ஒரு இனத்துல தான்டா தலைவன் தந்தை என்று வாழ முடியும். அது மானங்கட்ட ஈனங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் தான்டா இருக்க முடியும். தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு எங்க ஐயா சொல்லிட்டாங்கன்னு எல்லா பேரும் பேசுறான். ஏன் சொல்றது? நான் கூட ஒண்ணு சொல்றேன், பிள்ளை சனியன் பிள்ளையாது அப்படிங்கறது அது பாசத்துல பேசுறது. அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. இவ்வளவு ஒரு அற்புதமான மொழி கேவலம் இந்த புராண புழுதுல இருந்து நீக்க முடியல இந்த மொழி என்று தான் கோபத்துல இது காட்டுமிராண்டி மொழியா இருக்கடான்னு ஆதங்கப்படுறாங்க. கடவுள்களின் கதைய புராணத்தை பாடி வைக்குதுன்ட்டு. காட்டுமிராண்டி மொழின்னு எதுக்கு சொன்னாருன்னு அவரே சொல்லிட்டார். அதுதான் உண்மையான காரணம். ஆனால் இப்போ இவர் இப்படி பேசுறதுக்கான, இப்படி மாற்றி பேசுறதுக்கான, பெரியார் மேலே வன்மத்தை கக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, யாருக்கிட்ட ஒரு வேலை பார்க்குறாரோ அவங்களுக்கு விசுவாசமாக தானே இருக்க முடியும். பாரதிய பாட்டன்னு சொல்கிறது, பெரியாரை தவறாக கொண்டு போய் சேர்க்கறது, இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். அவங்கக்கிட்ட வேலை பார்க்கணும் அல்லவா? நாக்பூர் கும்பல்கிட்ட இப்படி தானே வேலை செஞ்சாகணும். நம்ம அம்பலப்படுத்துவோம். தம்பி மோதல் நடந்துருச்சு. பெரியாரின் கைத்தடியா, பிரபாகரனின் துப்பாக்கியா தான் சண்டைங்க. இப்போ மேதகு பிரபாகரன் அவர்களையும் தந்தை பெரியாரையும் எதிரெதிர் துருவமாக சித்தரிக்கிற இந்த சைமன் செபாஸ்டியன் முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போமா? எங்கள் ஐயா பெரியாரின் கையில் இருந்த வளைந்த கைத்தடிதான் கால ஓட்டத்திலே ஈழ தேசத்திலே என்னுயிர் தலைவன் பிரபாகரன் கையிலே துப்பாக்கியாக நிமிர்ந்தது. என் அன்பு பெரியார் சிந்தித்ததையெல்லாம் செயல்படுத்திய தலைவர் பெருமக்களில் தமிழ்நாட்டிலே பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெருமகன். இந்த கீழே பேசுறாருல, இது முன்னாடி திராவிட கழகங்களோட பயணிச்சப்போ கிடையாது, நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா. மேதகு பிரபாகரன் படம் ஒரு பக்கம், தந்தை பெரியாருடைய படம் ஒரு பக்கம்னு வச்சு மேடை போட்டு பேசிக்கிட்டு இருந்த வாயி இன்னைக்கு தந்தை பெரியாரையும் மேதகு பிரபாகரனையும் எதிரெதிர் துருவமாக வச்சு பேசிக்கிட்டு இருக்கு. பெரியார் இயக்கமும் தலைவர் குளத்தூர் மணியும் இல்லைன்னு சொன்னால் இவர் ஈழத்துக்கு போயிருக்கவே முடியாது. பெரியார் இயக்கம் போட்ட பிச்சை தான் இவர் ஈழத்துக்கு போனதும் மேதகு பிரபாகரனை சந்தித்த அந்த 8 நிமிட சந்திப்பும். இன்னைக்கு அதாவது 22ஆம் தேதி டிசம்பர் பார்த்தீங்கன்னா அண்ணனுடன் 1000 பேர் அப்படின்னு ஏதோ ஒரு விழா நடத்துகிறாங்க. எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்கப்பா, எனக்கு தெரியாது. 1000 பேர் அண்ணன் கூட இருக்காங்கன்னு காட்டிக்கிறாங்களோ என்னமோ. அங்கே 10,000 பேர் கட்சியை விட்டு வெளியே போயாச்சு ஏற்கனவே. ஸோ அநேகமாக எனக்கு தெரிஞ்சு அடுத்த காணொலி அது ரிலேட்டடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற இந்த விஷயங்களெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்தது இன்னொரு காணொலியில் உங்களை வந்து சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.